வெள்ளம் ஆனந்த வெள்ளம் பாராய் திருக்குளமே. எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் பாராய் திருக்குளமே. உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக. உறவுகள் வளம் பெருக. உறவுகள் வளம் பெருக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் பாராய் திருக்குளமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் இங்கு வந்துள்ள உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through the Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தூய பலியை ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்களை எண்ணி பார்ப்போம், மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் போக்கி முடிவில்லா வளமான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மறைசாட்சியான புனித வின்சென்ட் தமது உடலை வருந்திய துன்பங்களை எல்லாம் உம்மீது கொண்ட ஆற்றல் மிக்க அன்பினால் வென்றார். அதனால் அதே அன்பை எங்கள் இதயங்களும் பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆவியை கனிவுடன் என் மீது பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சகோதர சகோதரிகளே, மெல்கிசதேக்கு சாலோம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு. ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசியளித்தார். ஆபிரகாம் தம்மிடமிருந்த எல்லாவற்றில் இருந்து 10% இவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற் பொருள். மேலும் இவர் சாலேமின் அரசர். அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். மெல்கிசதேக்குக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது. இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 110. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீட்டிரும் என்றுரைத்தார். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகவும் செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே.
குருவே. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 3 திருச்சொற்றொடர்கள் 1 முதல் 6 வரை. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பிய ஒருவர் இருந்தார். சிலர் இயேசுவின் மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதிடம் சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பேரன்புக்குரிய புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, அன்பு பக்தர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் எபிரிய ஆசிரியர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற மெல்கிசதேக்கு அவருடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். 5 அம்சங்களை ஒப்பிட்டு கூறுகிறார். இந்த மெல்கிசதேக்கு யார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூல் பிரிவு 14 இறை வார்த்தைகள் 18 20 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பார்த்தோம் என்றால் யார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு எபிரேய ஆசிரியர் இந்த மெல்கிசதேக்கை குறித்து ஒரு சில அம்சங்களை நம் ஆண்டவர் இயேசுவோடு ஒப்பிடுகிறார். இந்த மெல்கிசதேக் என்பவர் முதலாவது ஆபிரகாம் போரில வெற்றி பெற்று திரும்பி வருகிற போது அவரை எதிர்கொண்டு
இந்த மெல்கிசேதேக்கு சென்று அவரை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் முதல் அம்சம். இரண்டாவது அம்சம் என்று சொன்னால் அவர் நீதியின் அரசர் என்று. மூன்றாவது அமைதியின் அரசர். நான்காவது இவருக்கு தாயும் இல்லை, வேற என்ன இல்லை, தந்தையும் இல்லை, தலைமுறை வரலாறும் இல்லை, அதே நேரத்தில் இவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. வெரி குட். தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஆக இது நான்காவது அம்சமாக அவருக்கு சொல்லப்பட்டது. ஐந்தாவது அம்சம் என்று சொன்னால் இவர் உன்னத கடவுளின் குருவாக விளங்கினார். ஆக இந்த 5 அம்சங்களும் மெல்கிசேதேக்கு சொல்லப்பட்டது, அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 5 அம்சங்களும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பிடுகிறார். முதலாவது அம்சம், எப்படி போரிலே வெற்றி பெற்று திரும்பி வந்த ஆபிரகாமை, ஒரு சாதாரண ஒரு மனிதனை சந்தித்து இந்த மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு அவரை ஆசீர்வதிக்கிறார். அதே போல நம் ஆண்டவர் கடவுள் வடிவில் விளங்கிய அவர். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 2 இறைவார்த்தை 6 வாசிக்கிறோம். கடவுளுக்கு இணையாக ஒன்றை பற்றி கொள்ளாமல் அதை விடுத்து மனித நிலைக்கு ஒப்பானார். ஆக மனிதனை தேடி வந்து ஆசிர்வதிக்கிற ஒரு குணம்தான் நம் ஆண்டவர் இயேசுவிடம் இருக்குது. மனிதனை தேடி வந்த அவர் ஆசிர்வதிக்கிறார். இதான் முதல் அம்சம். இரண்டாவது அம்சம் என்று சொல்கிற போது ஆண்டவர் இயேசு நீதியின் அரசர். மத்தேயு நற்செய்தி பிரிவு 5 இறைவார்த்தை 6 வாசிக்கிறோம். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்றும், அதே மத்தேயு நற்செய்தி பிரிவு 5 இறைவார்த்தை 10 நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஆக ஆண்டவர் இயேசு நீதிக்காக இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே நீதியை நிலைநாட்ட இந்த உலகத்திற்கு வந்தார். இரண்டாவது அம்சம், ஆண்டவர் இயேசு நீதியின் அரசராக இருக்கிறார். இதே மத்தேயு நற்செய்தி பிரிவு 12, 18, 19 வாசிக்கிறோம். அந்த ஆண்டவர் இயேசு நீதியின் பொருட்டு வந்து சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். அதுதான் மத்தேயு நற்செய்தி பிரிவு 12 வாசிக்கிறோம். 18வது இறைவார்த்தையில அந்த மக்களுக்கு, அதாவது மக்களுக்கு நீதியை நிலைநாட்டினார். அதோடு மட்டுமல்ல, அந்த நீதியை நிலைநாட்டுகிற வரை நாளை முறியார் என்று அங்கு சொல்லப்பட்டது. அது வரைக்கும் அவர் நீதியை நிலைநாட்டுவதற்காக போராடினார். இப்படி நீதியை நிலைநாட்ட இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த நீதியை கொண்டு வந்த தெய்வம் மூன்றாவது அம்சமாக அமைதியின் அரசராக இருக்கிறார். எப்படி அமைதியின் அரசராக இருந்திருக்கிறார் என்று விவிலியத்திலே ஆதாரம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது லூக்கா நற்செய்தி பிரிவு 2 இறைவார்த்தை 14 இயேசுனுடைய பிறப்பு நிகழ்விலே உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உரித்தாகுக. உலகில் அவர் உகந்தோருக்கு அமைதி ஆக இயேசுனுடைய பிறப்பிலே அமைதியை கொண்டு வந்த செய்தியை வெளிப்படுகிறது. அது மட்டுமல்ல, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் பல இடங்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்படி காட்சி கொடுக்கிற போது அவர்களுக்கும் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு என்ன உரித்தாகுக? அமைதி உரித்தாகுக. இதோடு மட்டுமல்ல, மூன்றாவதாக தான் தேர்ந்தெடுத்த திருத்தூதர்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்க எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் செல்லுகிற இடங்களெல்லாம் இவ்வீட்டிற்கு என்ன உண்டாயிற்று? அமைதி உண்டாயிற்று என்று சொல்லுங்க. இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லுங்கள் என்று தன்னுடைய திருத்துதர்களுக்கு சொல்லுகிறார். ஆக இயேசுனுடைய பிறப்பு, உயிர்ப்பு, தான் தேர்ந்தெடுத்த திருத்துதர்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அமைதியை கொண்டு வந்த, அமைதியை கொடுங்கள், அமைதியை உரித்தாக்குங்கள் என்று சொல்கிறார். இதோடு மட்டுமல்ல, யோவான் நற்செய்தி பிரிவு 14 வாசிக்கிறோம். ஆண்டவர் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் தர முடியாது, ஆனால் நான் தருகிற அமைதி இந்த உலகம் தர முடியாத அமைதி. ஆகிய ஆண்டவர் இயேசு இந்த மூன்றாவது அம்சமாக இயேசு அமைதியின் அரசராக இருக்கிறார். நான்காவது அம்சம் ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவருக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. நீங்க திடீர்னு யோசிக்கலாம், என்னடா இயேசுவுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, திடீர்னு இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார். இயேசு பிறந்தது
மாதாவிடமிருந்தா மாதா வழியாகவா? மாதா வழியாக பிறந்தாரா? அதாவது தூயாவின் வல்லமையால் மாதா வழியாக பிறந்தாரா, மாதாவிடமிருந்து பிறந்தாரா என்று பார்க்கிற போது மாதாவிடமிருந்து பிறக்கல, மாதா வழியாக தூயாவினுடைய வல்லமையால் பிறந்தார். அப்ப அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. ஆக பழைய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக்கினுடைய வாழ்க்கையை ஒப்பிட போது இயேசு 4வது அம்சமாக அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்று சொல்லுவார். இவர்கள் வழியாக இயேசு இந்த உலகிற்கு மனிதனாக பிறந்தார். அடுத்ததாக அவரை தொடர்ந்து சிந்திக்கிற போது அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கை அப்படி. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கு முன்பே இருந்தேன் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப ஆண்டவர் இயேசுக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது. அந்த பழைய ஏற்பாட்டு மெல்கிசேதேக்கினுடைய அந்த அம்சம் ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் வருகிறது. இறுதியாக 5வது அம்சம் என்று சொன்னால், உன்னத கடவுளின் குருவாக மெல்கிசேதேக் இருந்தது போல நம் ஆண்டவர் இயேசு இன்றைய பதிலுரை பாடல் அழகாக நாம் பாடணுமே, மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே. ஆக உன்னத கடவுளின் மகன் இயேசு அவர் குரு. அந்த குருதான் இந்த கல்வாரி பலியை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து நிறைவேற்றுகிறார். தன்னையே பலியாக நிறைவேற்றினார். அந்த பலியை தான் நாம் நிறைவேற்றுகிறோம், பங்கேற்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த பலியிலே தன்னையே பலியான அந்த ஆண்டவர் தன்னை தேடி வருகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த அளவுக்கு நான் அவருடைய வாழ்க்கையில பார்க்க சென்ற இடங்களெல்லாம் இப்படிப்பட்ட குரு உன்னத கடவுளின் மகன் சென்ற இடங்களெல்லாம் நன்மையே செய்தார். இயேசு சென்ற இடம் அவருக்கு நன்மையை மட்டும்தான் செய்ய தெரியும். மனிதர்களாகிய நாம் சில நேரங்களில் நன்மை செய்வோம், சில நேரங்களில் தீமை செய்வோம், சில நேரங்களில் இப்படிப்பட்ட எண்ணத்தோட கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் அவர் நன்மையை மட்டுமே செய்து கொண்டிருந்தார். நன்மை தான் செய்ய தெரியும் அவருக்கு, தீமை ஒருபோதும் செய்யவே தெரியாது. ஆக இந்த உன்னதமான இயேசுதான், குருவாகிய கிறிஸ்து தான் இன்றைய நற்செய்தியிலே வருகிற ஒரு கை சூம்பிய மகனை குணப்படுத்துகிறார். உன் கையை நீட்டு, உன் கையை நீட்டு என்று சொல்லி அவனுடைய நோயிலிருந்து அவனை குணப்படுத்துகிறான். இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதரிகளை சகோதரி, இந்த மகன் எப்படி எதனால் குணமடைகிறான்? முழுமையாக ஆண்டவரிடத்தில் சரணகதியானதான். சரண்டர், டோட்டல் சரண்டர், முழுமையாக அர்ப்பணித்தல். இன்னைக்கும் இந்த கல்வாரி பலியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, இந்த திருப்பலியை மற்ற வலைதளங்களில் சமூக ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் முழுமையாக இந்த கை சூம்பியனை போல ஆண்டவரிடத்தில் முழுமையாக அர்ப்பணித்தோம் என்றால் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் உன் கையை நீட்டு என்று சொல்லி அவனுடைய நோயை குணப்படுத்தியது போல அவர் தன்னுடைய கரத்தை நீட்டுவார். தன் கரத்தை நீட்டி என்றென்றும் குருவாகிய இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். திருப்பலி முடிந்தவுடன் பல பேர் குருக்களிடத்தில் போய் எங்களுக்கு என்ன கொடுங்க சொல்லுகிறீங்க? பிளஸ்ஸிங் கொடுங்க, பிளஸ்ஸிங். அப்ப குருவானவருடைய கரம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு, அதே போல இந்த திருப்பலியில கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு கஷ்டங்கள், மன போராட்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் அந்த ஆண்டவரிடத்தில் வரும் அவர் கரம் நீட்டி நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு சாதாரண ஆபிரகாம் மனிதனை அந்த மெல்கிசேதேக் சென்று ஆசீர்வதித்தார். அதே போல சாதாரண மனிதர்களாகிய நாம் மனித பலவீனத்தால் சில சின்ன சின்ன பாவங்கள் குற்றங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருகிற போது, அந்த ஊதாரி மனிதன் ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்தான் பார்த்தீங்களா? அதே போல நாம் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருகிற போது அவர் ஒருபோதும் நீ இவ்வளவு பாவம் செஞ்சிட, இவ்வளவு தப்பு பண்ணிட்ட, அதனால உனக்கு எதுவும் கிடையாது ஓ அப்படிலாம் சொல்லவே மாட்டார். ஆக எந்த சூழ்நிலை நம்ம வந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஆசிரை கொடுப்பார். இந்த தாய் வழியாக வரம்பேண்டி செபிப்போம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே.
கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. சகோதரிகளே சகோதரிகளே, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்க பலி எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகப்படி ஜெபியுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியாளி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித வின்சென்ட் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதை அன்புத்தினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித வின்சென்ட் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்பு மிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த மின்னவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது ஆட்சிமை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் பாடி புகழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து நம் ஆண்டவர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து நம் ஆண்டவர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூறுகிறோம். வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது புனித திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித வின்சென்ட், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் இணையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பெறல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் பாராமல் உம் பிள்ளைகளுடைய நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து வாழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர், சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையே செய்தவர், நாமும் நன்மை செய்த வாழ அழைக்கின்றார். இந்த திருவிருந்திலே பங்கேற்கவும் அழைக்கின்றார். அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோ. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வளமான வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோ வாழ்வின் ஒளியேற்றவா. தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் தின்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ
என்னுயிர் நீதானையா செய்யாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா செய்யாக நம்பி வந்தோ வாழ்வின் ஒளியேற்றவா நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை காத்திருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித வின்சென்ட் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கை பாடுகள் வெற்றி தந்ததோ அதே மன வலிமை நாங்கள் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நாம் ஒவ்வொருவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோமாக. ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களை எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசியம் ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கீதம் பாடி உன் புகழை பாடுவே
பாவிகளின் ஆதரவே அருளுவோர் ஒளியே பாவிகளின் ஆதரவே அருளுவோர் ஒளியே அன்பின் தாய் நீயே எம் குரல்